5 கொஸ்டின். இதுல என்ன ப்ராடக்ட் வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? B option sir. B for ball. இந்த ஆப்ஷன் சொல்றீங்களா? ஆமா சார். ஸோ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஈபாக்சைடு ஓப்பனிங் அப்படின்னாலே நமக்கு ஈபாக்சைடு ஓப்பனிங் இதுவும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 180 டிகிரியில் இருக்கணும். சரிங்களா? ரெண்டு குரூப் ஈபாக்சைடு ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ண அந்த ரெண்டு குரூப்புமே உங்களுக்கு 180 டிகிரி, அதாவது டை ஆக்சியல் இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு மேஜர். ஸோ ஈபாக்சைடு ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சைக்கிள் எக்ஸ்சேஞ்சில் ஈபாக்சைடு இருக்கு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ரெண்டு குரூப்புமே நமக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுமே நமக்கு ஆக்சியல் பொசிஷனில் இருக்கணும். ஸோ அப்போனா தான் நமக்கு என்ன சொல்லணும், கரெக்ட் 180 டிகிரி இருக்கும். இந்த ரெண்டு குரூப்புக்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க மாலிகுல்ல இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆக்சியல் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த எபோவ் தி பிளேன்ல இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஆக்சியல் இருக்கு. ஸோ இது வந்து ஈக்குட்டோரியல். ஸோ இப்படி இருக்கு. அப்போ ஹைட்ரஜன் வந்து பார்த்தா இந்த இடத்துல இது ஆக்சியல் இருக்கு. ஸோ இது ஈக்குட்டோரியல் இருக்கு. இப்போ நமக்கு நியூக்ளியோஃபைல் ஸோ அசைடு வரும் இல்லையா? ஸோ NaN3. ஸோ இது வந்து நியூக்ளியோஃபைல். அப்போ ஸோ N3 மைனஸ் வந்து பார்த்தீங்க எங்கே ஓப்பன் பண்ணும் அப்படின்னா ஸோ இங்கேயும் கிளீவேஜ் நடக்கும். ஸோ இங்கேயும் ஸோ நமக்கு ஸோ ரெண்டு விதமாகவும் ஈபாக்சைடு இங்கே கிளீவேஜ் பண்ணும். ஸோ இது A, இது B. ஸோ 2 பாத் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஸோ A பாத்தில் நடந்தது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இது ஈபாக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிளீவேஜ் பண்ணுது இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நமக்கு எபோவ் தி பிளேன்ல இருக்கு. அப்போ நியூக்ளியோஃபைல் வரும்போது அதுக்கு ஆப்போசிட்ல வரும். சரிங்களா? அப்போ எப்படி வரும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பிலோ தி பிளேன் அப்படிங்கிறது ஸோ இப்படி நம்ம மீன் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ N3. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கல இல்லையா? ஸோ இதில் எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கல அப்படிங்கிறனால ஸோ இது வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ நமக்கு ஸோ இப்படி வரும். இன்கேஸ் பாத் ஸோ பியில் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஸோ இந்த பாத்வேல ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னு நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ இங்கே அட்டாக் பண்ணும்போது ஸோ இது வந்து பிலோ தி பிளேன்ல வரும். ஸோ N3 மைனஸ். அப்போ இந்த இது வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கல. அப்போ இந்த பாண்ட் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும். இது வந்து நமக்கு எபோவ் தி பிளேன்ல போயிடும். அப்போ நமக்கு தெரியும் 180 டிகிரி இருக்கும் ஈபாக்சைடு ரிங் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் ஆங்கிள் 180 டிகிரி. சரிங்களா? இதுதான் டிரான்ஸ் ப்ராடக்ட். இது நாட்டிய 180. ஸோ நாட் 180 டிகிரி. ஸோ அப்போ நம்ம மேஜர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் மேஜர் ப்ராடக்ட். நமக்கு டி தான் கரெக்ட் ஆன்சர். இப்படிதான் நீங்க பார்க்கணும். ஈபாக்சைடு ரிங் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்டி லவர் நீங்க பாட்டுக்கு ஸ்டெரிக் இருக்கு சார். ஸோ இந்த பக்கம் இந்த குரூப் ஸ்டெரிக் இருக்கிறதுனால தான் நாங்கள் நியூக்ளியோஃபைல் இந்த பக்கம் வந்து அட்டாக் பண்ணோம். நீங்கள் அப்படி யோசிச்சிடக்கூடாது. எப்பவுமே 180 இருக்கணும். ஸோ இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
டயாக்சைல் ப்ராடக்ட் ஈபாக்சர் ஓப்பனிங்னால இந்த சைக்ளோஹெக்சேன்ல இது வந்து டயாக்சைல் ப்ராடக்ட். வேற கொஸ்டின்? சார் சார் ரியாக்டன்ட்ல நீங்க ஆக்சுவல் ஈக்குவட்டோரியல் போட்டிருக்கீங்களா சார்? அது எது பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க சார்? என்ன மேடம்? ரியாக்டன்ட்ல ஆக்சுவல் ஈக்குவட்டோரியல் போட்டிருக்கீங்களா சார்? ஆமா மேடம். அது எதை பேஸ் பண்ணி சார் போட்டிருக்கீங்க? ஹைட்ரஜனா இல்ல ஈபாக்சைடு இருக்கா சார்? இது பாருங்க, இது வந்து இந்த கார்பன்ல, ஸோ இது வந்து இப்படி மேல இருக்குன்னு அர்த்தம். நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? இதுவும் நமக்கு சேம் பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க, இது வந்து பிலோதி பிளேன்ல இருக்கு. ஸோ இந்த கார்பனுக்கு, ஸோ இந்த கார்பன்ல ஸோ நமக்கு ஸோ இங்க இருக்கு ஆக்சிஜன். சரி, இது வந்து பார்த்தா இப்படி கொடுக்கணும் உங்களுக்கு, சரிங்களா? இப்படி கொடுக்கணும், இப்படி இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ இது ரெண்டுமே நமக்கு எபோதி பிளேன்ல இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த இடத்துல எபோதி பிளேன்ல இருந்தா இது ஈக்குவட்டோரியல், இந்த இடத்துல எபோதி பிளேன்ல இருந்தா இது ஆக்சியல். நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகே ஓகே சார். புரியுது சார். அப்ப இந்த இடத்துல ஹைட்ரஜன் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குன்னு, ஸோ அதை தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியாது அது, ஸோ அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, சரிங்களா? ஓகே சார். வேற எந்த கொஸ்டின்? For first example, the major product formed in the following reaction is. நமக்கு ஒரு ஈபாக்சைடு இருக்கு. ஸோ இங்கே ஒரு நியூக்ளியோஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஈபாக்சைடை ஓப்பன் பண்ணுது, சரியா? 2 பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம இந்த ரிங் சைக்ளோஹெக்சேன்றீங்க நம்ம சேர் ஃபார்மில் எழுதிக்கிட்டா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாத்தியே நியூக்ளியோஃபைல் வந்து இந்த ஈபாக்சைடு கார்பன் அட்டாக் பண்ணி இந்த ஈபாக்சைடு இங்கே ஓப்பன் பண்ணும்போது நமக்கு, அதாவது இந்த பாண்டு வந்து ஆக்சிஜனில் இருக்குது, நமக்கு வர நியூக்ளியோஃபைல் ஈக்குவட்டோரியல் வரும், சரிங்களா? பேக் சைடு அட்டாக் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி லோதி பிளேனில் வந்துருக்கு, சரிங்களா? இங்கே பாருங்கள், இது எபோதி பிளேன், என்னது எபோதி பிளேனில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த சைடு அட்டாக் நடக்கும்போது இது வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் நமக்கு பிலோதி பிளேனில் வரும். ஸோ இப்படி ரிங்கை ஓப்பன் பண்ணும், நமக்கு ப்ராடக்ட்டு பிலோதி பிளேனில் நமக்கு நியூக்ளியோஃபைல் வரும், சரிங்களா? நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஈபாக்சைடு, ஆல்வேஸ் ஈபாக்சைடு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். டிரான்ஸ் 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. இதில் எது மேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் வந்து ஆல்கஹாலும் டிரான்ஸில் இருக்கணும், 180 டிகிரி டிரான்ஸில் இருக்கணும், அதுதான் மேஜர் ப்ராடக்ட். இதுவும் டிரான்ஸ் தான் பாருங்கள், இது பிலோதி பிளேன் இருக்குது, இது எபோதி பிளேனில் இருக்குது. பட் இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து நாட் 180 டிகிரி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 180 டிகிரியில் இருந்தால் ஸ்டேபிள் ப்ராடக்ட், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் நம்பர் 7, ஆப்ஷன் நம்பர் 7 நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட், சரிங்களா? இது வந்து மைனர் ப்ராடக்ட், அவங்க கேட்டிருக்கிறது மேஜர் ப்ராடக்ட். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. நமக்கு டிரான்ஸில் இருக்குது, கிடைச்சிருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸில் இருக்குது. ஸோ இது மேஜர், இதுதான் மேஜர் ப்ராடக்ட். இந்த சைடு வந்து நமக்கு ரிங்கை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா எபோதி பிளேனில் இருக்குது, வர நியூக்ளியோஃபைல் பிலோதி பிளேனில் வந்திருக்கு. பட் இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எபோதி பிளேன்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட்டு ஈபாக்சைடு இந்த சைடு ஓப்பன் பண்ணும்போது நமக்கு பிலோதி பிளேனில் தான் வரும். என்னது இந்த ஈபாக்சைடு எபோதி பிளேனில் இருக்குன்னா வர நியூக்ளியோஃபைல் நமக்கு பிலோதி பிளேனில் தான் வரணும், சரிங்களா? இந்த மாதிரி பிலோதி பிளேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன்லையுமே வந்து நியூக்ளியோஃபைல் எபோதி பிளேனில் வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வராது. நமக்கு வரக்கூடிய ஏன் அப்படின்னா இங்கே ஈபாக்சைடு பாருங்கள் எபோதி பிளேனில் இருக்கிறதுனால நியூக்ளியோஃபைல் வந்து பிலோதி பிளேனில் அட்டாக் பண்ணும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சரை ரிஜெக்ட் பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.